நிஜமா எங்க பல்லு சின்னது, எங்க நகம் அந்த அளவு கூர்மை இல்லை, எங்க பல்லு கூர்மை இல்லை, எங்க நகம் அப்படி இல்லை. ஸோ எங்க உடம்பு ரொம்ப சின்னது. விலங்குகளோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க ரொம்ப சின்ன ஆளுக்கு. எங்க கை பிடிச்சி யானைக்கு பலார்ந்து அரைஞ்சா அறப்பட்ட யானை அப்படியே கண்ணமெல்லாம் வீங்கிருமா, செவத்து போயிருமா? இல்ல, அது புடிச்சு பலார்ந்து அரைஞ்சா அதுக்கு என்னமோ காத்து வீசின மாதிரி கூட இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பலகீனமான உடல் அமைப்போடு இருக்கிற நேரம் இறைவன் நமக்கு என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு அற்புதமான ஒன்றை தந்தான். அது அறிவு. எந்த விலங்குகளுக்கும் கொடுக்கப்படல. இதை கொண்டு போய் எங்க பிரெயினுக்குள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வடிவமைப்புல எங்க இதயத்திலையும் மூளையிலையும் அந்த ஆற்றல் தரப்பட்டுச்சு. மாட்டு மூளையை கண்டிருப்பீங்க தானே? மாட்டு மூளையும் மனித மூளையும் கண்டிருப்பீங்களா? படிச்சிருப்பீங்க மனித மூளையை. ரெண்டும் பார்க்க ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குதா? ஆனா ரெண்டு விதமா இயங்குமா இல்லையா? ஓகே, ரெண்டு மூளையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசமா இயங்க போகுது. இன்னைக்கு என்ன நாம பேச போறோம்டா, எங்க பவரே இருக்குது பிரெயின்ல. இந்த பிரெயினை யாரு மேக்சிமம் யூஸ் பண்றாங்களோ அவர் விலங்குகள் எல்லாம் தாண்டி போயிடுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். ஈசம் எம்சி ஸ்கியாட். மூக்காலையா, வாயாலையா, காதாலையா, காலாலையா, எதால கண்டுபிடிச்சாரு? எதால கண்டுபிடிச்சாரு? அறிவால கண்டுபிடிச்சாரு. ஈசம் எம்சி ஸ்கியாட். அந்த தியரி உண்டு போதும் 100 யானைகளை அழிச்சிடலாம். நான் அழிக்கிறதுக்கு சொல்லல. யாரு பலம்? அணுகுண்ட கண்டுபிடிக்கிறாங்க. யாரு பலம்? எவ்வளவு பவர்? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிரெயின் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். இது சரியென்று பட்டா நீங்க கேட்டுட்டுறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சா நீங்க கேட்காதீங்க. இன்னும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது உங்க லைஃப்ல இந்த பருவத்தில் மட்டும்தான் இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ யாரு ஒழுங்கா முடிவெடுக்கிறீங்களோ இந்த பிரெயின்லேருந்து ஒரு அபார ஆற்றல் வெளியாக வரப்போகுது. அதை எப்படி வெளியாக்குறது என்பதை தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ கவனமா கேளுங்க. அதாவது எங்க பிரெயின்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மை இருக்குது. 100 சிங்கங்களை கொண்டு வந்து இங்க வச்சு இந்த ஃபேனை கண்டுபிடிங்கடா கண்டுபிடிக்குமா? இந்த பில்டிங்கை கெட்டுங்கடா கெட்டுமா? உடல்ல எல்லாம் அவ்வளவு பலம் இருக்கு. ஆனா அறிவு அப்படி இல்லை. இப்ப என்ன பிரச்சனைண்டா, இந்த அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுக்கு இயங்காது. இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் மூளை இருக்குது. எல்லா மூளையும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா? ஒரே மாதிரி வேலை செய்யுமா? வேலை செய்யாது.